மகா பெரியவா வந்துட்டு பரம ஆச்சாரியா அப்படின்னு வந்துட்டு கூப்பிடுவாங்க. பரம ஆச்சாரியா அப்படின்ற அர்த்தம் வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். நான் கொஞ்ச நேரம் பேசுறேன், கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆச்சாரியா அப்படின்னா வந்துட்டு ஒரு டீச்சர் அப்படின்னு அர்த்தம். பரம ஆச்சாரியா அப்படின்னா வந்துட்டு என்ன அர்த்தம் வரும், என்ன பொருள் வரும்? சப்ரீம் டீச்சர்னு வரும். சப்ரீம் காட்டக்கூடிய டீச்சர் தான் சப்ரீம் டீச்சர்னு வந்துட்டு சொல்லுவாங்க. பரம ஆச்சாரியா வந்துட்டு சப்ரீம், அதாவது இறைவனை வந்துட்டு காட்டக்கூடிய, இறைவனா வடிவம் எடுத்து ஒரு மனித உடல்ல இருந்து மக்களுக்காக வாழ்ந்த ஒரு மகான் வந்துட்டு பரமாச்சாரியா நம்மளுடைய காஞ்சி மகாபெரிவா. மகாபெரிவாவுடைய சமாதி வந்துட்டு போய் பார்க்கறதுக்கு போன வருஷம் வந்துட்டு வாய்ப்பு கிடைச்சு, இந்த வருஷம் வந்துட்டு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அந்த இடத்துக்கு போனப்ப நான் அவர்கிட்ட வேண்டிக்கிட்டது ஒண்ணுதான், மலேசியால நம்ம வந்துட்டு உங்களுடைய சென்டர் வந்துட்டு திறக்க போறோம்னு, அதுக்கு உங்களுடைய ஆசீர்வாதம் வந்து நிறைஞ்சு இருக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன். அதே போல இன்னைக்கு வந்துட்டு மகாபிரியாவுடைய படத்தை வந்துட்டு நம்ம திறக்கும் போது அவ்வளோ ஒரு மனதுக்கு வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப இனிமையா இருந்துச்சு. அவர் சொன்ன சில விஷயங்களை வந்துட்டு நான் பார்ப்போம். யாரு சொன்னான்றதை பத்தியும் நான் சொல்ல போறேன். இப்ப நம்ம ஒருத்தவங்களை பத்தி பேசுறாங்கன்னா நம்மளாம் பேசலாம், ஆனா ஒரு மகானை பத்தி மகாபெரிவா வந்துட்டு அவரை பத்தி பேசுறவங்களே வந்துட்டு பெரிய பெரிய ஆளா தான் இருப்பாங்க. அவரை பத்தி இன்னொரு மகான் தான் வந்து பேசியிருப்பாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ டலை லாமா இருக்காருல்ல, டலை லாமா அவர் வெள்ளபுட்டிஸோட மாங்க். அவர் டலை லாமா வந்துட்டு ஒரு தடவை காஞ்சி மகாபெரிவா வந்து பார்க்க போறாரு. அது பார்க்க போகும்போது வந்துட்டு அவர் சொல்றாரு, மகாபெரிவாவை பார்த்து எனக்கு அவருடைய வாழ்ற முறையும் அவருடைய டிசிப்ளினே அவருடைய அந்த பின்பற்றி வரக்கூடிய எல்லா விஷயங்களையும் பார்த்து எனக்கே வந்துட்டு அஷேம்ட் ஆயிடுச்சு. எனக்கு என்ன வெக்கமாயிடுச்சு. நம்மளும் வந்துட்டு ஒரு சன்னியாச ஒரு மாங்கூட்ல தான் இருக்கோம், ஒரு புத்திஸ்ட் மாங்கா இருக்கோம். ஆனா இவரு இருக்கிற அந்த டிசிப்ளினை பார்க்கும்போது எனக்கே வந்துட்டு வெக்கமா இருக்கு அப்படின்னு வந்துட்டு சொல்றாரு தலையிலமா. அந்த அளவுக்கு மகாபெரிவாவுடைய டிசிப்ளின் வந்துட்டு அந்த உயரத்துல வந்துட்டு இருக்கு. சின்மயானந்தா சுவாமி சின்மயானந்தா வந்து ஒரு தடவை மகாபெரிவாவை பார்க்க போறாரு. அவரு பார்க்கும்போது வந்துட்டு நமஸ்காரம் வைக்கிறாரு. சின்மயானந்தாவும் வந்துட்டு ஒரு சன்னியாசி, மகாபெரிவாவும் ஒரு சன்னியாசி. அவர் பார்த்துட்டு நமஸ்காரம் வைக்கிறாரு. நமஸ்காரம் வைக்கும் போது காஞ்சி மகாபெரிவா சொல்றாரு, ஒரு சன்னியாசி இன்னொரு சன்னியாசி வந்து வணங்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. சொல்லும் போது சுவாமி சின்மயானந்தா சொல்றாரு, நான் ஒரு சன்னியாசியே இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா உங்க பெண்ணுக்கு நான் இருக்கும் போது என்னோட சன்னியாசம்லாம் எந்த மூளைக்கு அப்படின்னு வந்து சொல்றாரு. அந்த அளவுக்கு வந்துட்டு சுவாமி மகாபெரிவாவுடைய சன்னியாசம் அந்த கடைப்பிடிக்கிற அந்த ஆற்றல் வந்துட்டு ரொம்ப உயர்ந்த நிலையில வந்துட்டு இருந்திருக்கு. அடுத்தது யோகி ராம் சரத்குமார். நமக்கு ரொம்ப அறிமுகமான யோகி ராம் சரத்குமார். ஒரு தடவை மகாபெரிவா வந்துட்டு யோகி ராம் சரத்குமாரை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காரு. அப்ப யோகி ராம் சரத்குமாரை திருவண்ணாமலையில இருந்து காஞ்சி பீடத்துக்கு வந்து கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்து 2 பேரும் உட்காந்துருக்காங்க. 2 பேரும் கண்களால மட்டும் பேசிக்கிறாங்க. ஒரு வார்த்தை பேசிக்கலையா, ஒரு வார்த்தையில எதுவுமே பேசிக்கல, கண்களால மட்டும் பேசிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் அப்படியே உட்கார்ந்து இருந்துட்டு அமைதியா 2 பேரும் கண்ணை பார்த்துட்டு, அப்புறம் நாங்க வந்த வேலை முடிஞ்சிருச்சு, நீங்க மறுபடியும் அவரை திருவண்ணாமலைக்கு கொண்டு விட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எல்லாத்துக்கும் ஒரே ஆச்சரியம், என்னதான் பேசுறாங்க, ஒண்ணுமே பேசலையா அப்படின்னு. மகான்களுடைய அப்ப இவர்கிட்ட வந்துட்டு பேசி கேட்டிருக்காங்க, யோகி ராம் சரத்குமார் அவர் திருவண்ணாமலை போனப்ப கேட்டிருக்காங்க, என்னதான் பேசுனீங்க அப்படின்னு. நாங்க 2 பேரும் மனசால வந்துட்டு பேசிக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. மனசால வந்து பேசிக்கிட்டோம். மனசால நம்ம எப்படி பேச முடியும்? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. மனசால இப்ப நானும் அதே மாதிரி மெத்தட்ல நம்ம எப்படி கம்யூனிகேட் பண்ணலாம் இருக்குமா இல்லையா? ரொம்ப வார்த்தை எதுவும் பேசுனா கண்டுபிடிச்சிடுறாங்க. மனசால எப்படி பேசுறது? எப்படி மனசால பேசுறது? ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் வந்து அதிகமா இருக்கு, அன்பு அதிகமா இருக்கு. அதிகமா இருக்கும் போது என்ன ஆகும்? மனசாலே வந்துட்டு நாம பேச முடியும். இப்ப நம்ம ஒருத்தவங்க மேல லவ் வந்துடுச்சு. லவ் பண்ண ஆரம்ப காலகட்டத்தில் என்ன பண்ணுவோம்? கண்களாலே பேசணும். கண்களால பேசணும். நம்ம வார்த்தை சொல்லவே தேவையில்லை. நீங்க என்ன சொன்னீங்கன்னு எனக்கு தெரியுது.
புரியுது அப்படின்னு நம்ம கண்களால பேசுவோம். ஆரம்பங்கள் மனசுல நிறைய அன்பு இருந்தா நம்ம ஒருத்தங்கிட்ட வந்துட்டு வார்த்தையால கூட நம்ம வந்துட்டு பேச தேவையில்லை. மகாபெரிவா சொன்ன 5 விஷயம் நான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச நான் படிச்சதுல இருந்து சில விஷயங்கள் நான் ஷேர் பண்றேன். முதல் வந்துட்டு மகாபெரிவா சொல்றாரு, உன் குரு மேல பக்தியா இருக்குன்னு சொல்றாரு. டிவோஷன் டு த குரு. குரு மேல பக்தியா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. குரு மேல பக்தியா இருக்கிறது எப்படி நம்ம வந்துட்டு நம்ம குரு மேல பக்தியா இருக்குன்னு நம்ம வந்து காட்டலாம். எப்படி நம்ம வந்து நம்ம குரு மேல பக்தியா இருக்குன்னு காட்டலாம். அவங்களுக்கு டெய்லி அவங்களை டேக் பண்ணி இன்ஸ்டாகிராம்ல எப்படி நம்ம காட்டலாம், அதுவும் ஒரு வகைதான். வேற என்ன செய்யலாம்? அவங்க சொன்ன பாதையை நம்ம பின்பற்றி வரணும். அவங்க நம்மளுக்கு என்ன கற்றுக் கொடுத்தாங்க அதை அன்றாட பயிற்சி பண்ணணும். அவங்க எந்த எப்படி வாழ்றாங்க அப்படி நாம பின்பற்றி வாழ வந்துட்டு முயற்சிக்கணும். அவங்களுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நாம வாழணும். இது எல்லாமே வந்துட்டு குருவிடம் நம்ம காட்டுற பக்தி. குருவிடம் நம்ம காட்டுறது பக்தி இருந்த பிறகு நான் ஒரு குரு கீழே இருக்கேன், நல்ல ஒரு சீடனா இருக்கேன். அதுக்கு பிறகு அடுத்தது என்ன? தன்னடக்கம், ஹியூமிலிட்டி. அவர் சொல்றது ரெண்டாவது சொல்றாரு, ஹியூமிலிட்டி இருக்கணும், தன்னடக்கம் வந்துட்டு இருக்கணும் எல்லாத்துக்கும். ஹியூமிலிட்டின்றதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் வந்துட்டு காஞ்சி மகாபிரியோட கதையிலேருந்தே வந்துட்டு பார்க்கலாம். அவர் வந்துட்டு ஒரு பேட்டி எடுக்கிறாங்க. ஒரு பேட்டி எடுக்கும்போது அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க, ஒரு சன்னியாசியா இருக்கீங்க, ஒரு சன்னியாசியா இருக்கும்போது வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு மனசுல ஏதாவது குறை இருக்கா? இந்த மாதிரி சன்னியாசியா இருக்கிறா சில விஷயங்களை உங்களால செய்ய முடியலையா, அதுல ஏதாவது ஒரு குறை இருக்கா அப்படின்னு கேட்கும்போது மகாபிரிவா வந்து சொல்றாரு, எனக்கு ஒரே ஒரு குறை தான் இருக்கு. அப்ப இவங்கெல்லாம் நினைச்சாங்க ஒரு உலக சம்பந்தப்பட்ட ஏதாவது குறை அதை ஏதாவது சொல்லுவாரு அப்படின்னு. சொல்லும் போது மகாபிரிவா சொல்றாரு, இங்க பெரிய பெரிய மகான்கள் குருமார்கள் நபர்கள்லாம் வராங்க. அப்படிப்பட்ட பெரிய மகான்கள் வரும்போது என்னுடைய சம்பிரதாயப்படி நான் யாரு காலையும் விழ முடியாது. அந்த ஒரு வருத்தம் தான் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இவரு இவ்வளவு பெரிய இடத்துல இருக்கிறவர் வந்து இன்னொரு மகானோட இல்ல இன்னொரு குருவோட காலில் விழ முடியல, அவங்களோட ஆசீர்வாதம் வாங்க முடியலன்னு ஒரு வருத்தப்படுறாரு. அவரு எந்த நிலையில இருக்காரு அப்படின்றது நமக்கு வந்து காட்டுது. ஸோ நாம பயிற்சி பண்ணி நம்ம ஒரு உயர்வு நமக்கு வரும்போது, அது பொருளாதார ரீதியாகவும் சரி, வாழ்க்கையிலும் சரி, எந்த இதுலையும் வந்துட்டு நமக்கு ஒரு உயர்வு வரும்போது தன்னடக்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஹியூமிலிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாம சம்பாதிச்சது எல்லாமே வந்துட்டு நம்ம குருவோடைய பாதத்துல கொண்டு போய் வச்சிடணும். நம்ம குரு தான் நமக்கு இந்த பொறுப்பு வந்து கொடுத்தாங்க. அந்த பொறுப்பு மூலியமா கிடைக்கக்கூடிய எல்லா நன்மைகளும் வந்துட்டு எல்லா புண்ணியங்களும் வந்துட்டு நம்ம குரு பாதத்துல கொண்டு போய் வச்சிடணும். வரக்கூடிய எல்லா சம்பாத்தியத்தையும் வந்து மறுபடியும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அப்படின்றதுதான் ஒரு நல்ல ஹியூமிலிட்டி உண்டான ஒரு அறிகுறி. மூணாவது டிசிப்ளின். ஒன்னாவது என்ன சொன்னேன்? டிவோஷன் டு தி குரு. ரெண்டாவது ஹியூமிலிட்டி. மூணாவது டிசிப்ளின். டிவோஷன் டு தி குரு அப்போ மறட்டேன். பரமாச்சாரியா அவரு அந்த நிலையில இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் வந்துட்டு அவருடைய குருவை போயிட்டு அவர் பூஜை வந்து பண்ணுவாராம். அவருடைய குரு வந்து பூஜை பண்ணுவாங்க. டெய்லி அவருடைய குரு வந்து பூஜை பண்ணுவாங்க. சரியா? அதனால நம்மளோட லைன் வந்துட்டு வேற. நீங்க பிராக்டிஸ் விட்டுட்டு பூஜைக்கு இறங்கிறாதீங்க. பிராக்டிஸ் தான் முதல் பண்ணணும். அதுக்கு பிறகு டைம் இருந்துச்சுன்னா நீங்க பூஜை பண்ணலாம். சொல்லிட்டாரு, நீங்க 1 மணி நேரம் பூஜையில இறங்க பிராக்டிஸ் பண்ணாம இருக்காதீங்க. பிராக்டிஸ் பண்ணலாம். நம்மளோட மெயின் வந்துட்டு அதுதான். வரதும் சரி இதுவும் சரி, மெயினானது வந்துட்டு பிராக்டிஸ் தான். மூணாவது என்ன சொன்னா? டிசிப்ளின். அன்றாட வந்துட்டு நான் பயிற்சி பண்ணணும் அப்படின்ற ஒரு மகாபிரிவா வந்து ரொம்ப டிசிப்ளின்டான ஒரு பர்சன். அவர் காலையில் எழுந்திருக்கிறதுல இருந்து அவர் என்னென்ன செய்யற ஒரு சன்னியாசி வந்து என்னென்னலாம் கடைபிடிக்கணுமோ அதை முழுமையா வந்து கடைபிடிச்சாரு. அதே மாதிரி கிரகஸ்தவா இருக்கிற நம்ம உலக வாழ்க்கையில இருக்கிறோம், ஆன்மீக வாழ்க்கையில இருக்கிறோம். நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த கடமையை டிசிப்ளினோட வந்துட்டு நம்ம கடைபிடிக்கணும். சில நேரத்துல நமக்கு ரொம்ப டயர்டா இருக்கும், சில நேரத்துல இமோஷனலா இருக்கும். இந்த மாதிரி நேரத்துல நாம தவறு விட்டுருவோம், நம்மளுடைய பயிற்சியெல்லாம் வந்துட்டு தவறு விட்டுருவோம். அந்த மாதிரி இருந்தோமா நாம உயர்ந்த இடத்துக்கு வந்துட்டு வர முடியாது. அந்த கலைத்துறையில வெற்றி பெறணும்னா கூட முடியாது. அதனால மூணாவது என்ன சொன்னேன்? டிசிப்ளின். கன்சிஸ்டன்டான டிசிப்ளின் வந்து இருக்கணும். அதுக்கு பேர் வந்து தபாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தபாஸ் வந்து ஹீட் அர்த்தம். டெய்லி நம்ம செய்ய 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 நாம உள்ள இருக்கிற இறை ஆற்றல் வந்து உணர்றதுக்கு அதுவே வந்துட்டு துணையாக இருக்கும். அது மூணாவது. நாலாவது என்ன சொல்றாரு? சேரிட்டி அப்படின்னு சொல்றாரு. அதாவது அழகா வந்துட்டு சொன்னாங்க.
அந்த கதையை வந்துட்டு சொல்லிட்டாங்க. அவங்க என்ன கதை சொன்னாங்க, எல்லாருக்கும் இறைவன் வந்துட்டு சேவை செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு வழங்குறாங்க. எல்லாத்துக்கும் இறைவன் சேவை செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு வழங்குறாங்க. அந்த அம்மா வந்துட்டு கதறிக்கிட்டு இருக்காங்க, எனக்கு வந்துட்டு வாய்ப்பு இல்லாம போச்சு அப்படின்னு. என்ன மகாபெரியவா வந்து சொல்றாரு, ரொம்ப சிம்பிளிஸ்டிக்கான ஒரு வியூ, வந்து ரொம்ப எளிமையான முறையில நீயும் வந்துட்டு செய்ய முடியும். அப்படி நம்ம எல்லாத்துக்கும் வந்துட்டு செய்யக்கூடியதுக்கு ஒரு வாய்ப்பு வந்துட்டு இருக்கு. நம்ம செய்ய போறோமா இல்லையான்றதுதான் நம்ம கம்பேர் பண்ணோம். அழகா அவர் வந்துட்டு சொன்னாரு, நீ வந்துட்டு உன்கிட்ட என்ன இருக்குன்றதோட மற்றவங்க என்னென்ன வச்சிருக்காங்க, அவங்க நிறைய கொடுக்குறாங்களே, என்னால கொடுக்க முடியலன்னு கம்பேர் பண்றிய. எவ்வளவு ஒரு அழகான ஒரு கருத்து அது. ஆமா இல்லையா? அவங்க வந்து 10 தட்டு வச்சாங்க, என்னென்னமோ பூ மாலை ஸ்வீட் எல்லாம் வச்சாங்க. எனக்கு இதுக்கெல்லாம் வசதி இல்லையே, எப்படி நான் அவங்களோட ஈடா வந்துட்டு வைப்பேன் அப்படின்ற நம்ம கம்பேரிசன் வந்துட்டு இருக்கும். உன் சக்திக்கு தகுந்த அளவுக்கு பக்தியோட வச்சுனாவே வந்துட்டு நமக்கு அது வந்து ஒரு செரிட்டியா வந்துட்டு போய் சேரும். அப்ப மக்களுக்கு சேவை பண்றதுக்கு மகாபெரியவா வந்து வாழ்ந்த காலம் பூரா வந்துட்டு மக்களுக்கு சேவை பண்றதுலயே வந்துட்டு அவர் காலத்தை வந்து கழிச்சாரு. ஒரு விஷயம் வந்துட்டு சொல்லுவாங்க, மகாபெரியவா வந்துட்டு ஒரு தடவை ஒரு பல்லாக்குல வந்துட்டு தூக்கிட்டு போகும்போது யாரும், அது ஒரு பையன் நினைக்கிற ஒரு சிறுவன் வந்துட்டு அவர் பார்த்து கேட்டாங்க, உங்களை பல்லாக்குல தூக்கிட்டு போறாங்களே, அந்த பல்லாக்குல தூக்கிட்டு போறவங்களுக்கு கால் வலிக்காதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேட்ட கையோடையே அதுல இருந்து அவர் அந்த பல்லாக்குலயும் ஏறாம நடந்தே போவாராம். எல்லா இடத்துலயும் நடந்து போறாரு. நம்ம பேசுறது நடந்து போறது வந்து இப்ப நம்ம 99 நடந்து போட்டு வர மாதிரி. இது வந்து எங்கன்னா நார்த்ல இருந்து சவுத்ல இருந்து நார்த் ஃபுல்லா அந்த ஹோல் இந்தியாவே வந்துட்டு நடந்தே போயிட்டு அந்த எல்லாருக்கும் வந்துட்டு அருள் கொடுப்பாரு. நேற்று வந்து அனுராதா வந்து என்கிட்ட கேட்டாங்க, நீங்க இப்படி அங்கங்க போய் உங்களுக்கு எவ்வளவு டயர்ட், எவ்வளவு பெரிய வேலை உங்களுக்கு அப்படின்னு வந்துட்டு என்கிட்ட கேட்டாங்க. நான் சொன்னேன், நான் செய்யறது வந்துட்டு பெரிய வேலை சொன்னா, நான் மகாபெரியவா மாதிரி உள்ளவங்கலாம் வந்துட்டு யோசனை, ஒரு தூசு இருப்புமா அவங்களுடைய வேலையை, அந்த வேலையை செஞ்சவங்க வந்துட்டு அவங்களே நேரம் பார்க்காம இது பார்க்காம அப்படி செஞ்சாங்க மக்களுக்கு. நாம என்ன செய்யறோம், நம்ம ஒரு 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 துளி தான் வந்துட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இது ஒரு வாய்ப்பா வந்துட்டு நாம நினைச்சு அதை வந்துட்டு செய்யணும். அது அந்த வாய்ப்பு நம்ம எல்லாருக்கும் வந்துட்டு கிடைக்கும். அதனால செரிட்டி வந்துட்டு நீங்க நினைக்கிறீங்க இவரு செய்யறது போலயே நான் செய்யணும் அப்படின்னு. அவரு தமிழ் பள்ளியில 40 பேருக்கு கற்றுக் கொடுக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எனக்கு கூப்பிட்டா கூட யாரும் வர மாட்டேறீங்க, நான் ஃப்ரீயா செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு. உங்களுக்கு ஒரு ஆள் 2 பேர் இருந்தா கூட அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க. ஏதாவது ஒண்ணு உங்கள்கிட்ட இருக்கும் அடிஷ்னலா லைஃப்ல. உங்க அறிவாற்றல் இருக்கலாம், பண ரீதியாக இருக்கலாம், ஏதாவது வந்துட்டு உங்களுக்கு அடிஷ்னலா இருக்கும். அந்த அடிஷ்னலா இருக்கிறத ஷேர் பண்ணுங்க. அந்த அடிஷ்னலா whatever that you have extra you share. சரியா? 5வது வந்துட்டு கம்பேஷன், கருணை இருக்கணும். பதஞ்சலி சொல்ற மாதிரி மைத்ரி கருணா முதிதா உபேக்ஷணம் சுகதுக புண்ணியம் பாவனத்து சித்த பிரசாதானம். எல்லாரோடையும் கருணையா வந்துட்டு இருக்கணும். யாரு உனக்கு நல்லது செஞ்சிருக்காங்க அவங்கள்ட்ட மட்டும் கருணையா இல்லாம, யாரு உனக்கு சுகத்தை கொடுத்துருக்காங்க அவங்கள்ட்ட மட்டும் கருணையா இல்லாம, யாருக்கு உனக்கு துக்கத்தை கொடுத்துருந்தாலும் சரி, உனக்கு பாவத்தை செஞ்சிருந்தாலும் சரி, அவங்க கிட்டையும் நீ வந்துட்டு கருணையா இருக்க வந்துட்டு நீ நடந்துக்க தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நீ உயர்ந்து வர முடியும். யாரெல்லாம் உனக்கு சுக்காவா இருக்காங்களோ அவங்களுக்கு ஒண்டி நீ துக்கா கொடுக்காம இருந்தீங்கன்னா அதுக்கு அது மகா பெரியவா ரேஞ்சுக்கு நம்ம வர முடியாது. ஸோ எல்லாரோடையும் வந்துட்டு கருணையா வந்துட்டு இருக்கணும். இந்த எல்லாரோடையும் கருணையா இருந்து எல்லாத்துக்கிட்டையும் பாசமா அன்பா நம்ம இருந்தோமா, நாம மகாபெரிவாவுடைய ஆசீர்வாதம், மகாபெரிவாவுடைய அனுகிரகம் நம்ம எல்லாத்துக்கும், அந்த குருமார்களுடைய ஆசீர்வாதம் எப்பவுமே நமக்கு நிறைஞ்சிருக்கும். நம்மளை எப்பவுமே ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க, நம்மளை எப்பவுமே பாதுகாப்பாங்க, நம்ம பயணத்தில் எப்பவுமே வந்துட்டு துணையா இருப்பாங்க. உங்களுக்கு என்னென்னலாம் வேணுமோ அதை கேட்காமலே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு சேரும். ஸோ இப்படி 5 மகாபெரிவா சொன்ன சில விஷயங்களை வந்துட்டு உங்கள்கிட்ட பகிர்ந்து கொண்டு இந்த வாய்ப்புக்கு அத்தனை பேருக்கும் நான் நன்றி சொல்றேன். இதே வாழ்க வளம்